ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த விளாக் வந்து என் ஹஸ்பண்ட் பர்த்டே அன்னைக்கு எடுத்த விளாக்ங்க. மார்ச் 27 எடுத்தது. அவர் பர்த்டே அன்னைக்கு லீவ் எடுக்கிறேன்னு தான் சொல்லியிருந்தாருங்க. லீவ் எடுத்துட்டு ஈவினிங்கா கோயில் போயிட்டு வரலாம். இங்க பக்கத்துல நியூரம்பர்க்ல இருக்கிற கோயிலுக்கு. அது வந்து 5:00 மேல தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஈவினிங்கா போயிட்டு வரலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா பர்த்டேக்கு முந்தின நாள் வந்து நெக்ஸ்ட் டே ஏதோ மீட்டிங்கு அவாய்ட் பண்ண முடியாது அந்த மீட்டிங்குன்னு சொல்லிட்டு லீவ கேன்சல் பண்ணிட்டாரு. நம்ம பர்த்டேனா கூட நம்ம கண்டுக்கவே மாட்டோங்க. ஆனா வீட்ல யாருக்காச்சும் பர்த்டேனா அத பண்ணலாமா, இத பண்ணலாமான்னு மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. அவர் வந்து எக் போட்ட கேக் எதுவுமே சாப்பிட மாட்டார். அதனால இந்த டைம் வந்து நம்ம எக்லெஸ் கேக் செய்யலான்னு சொல்லிட்டு எக்லெஸ் ரசமலாய் கேக் செஞ்சிருந்தேன். வருஷம் வருஷம் கேக் வாங்குவோம், கட் பண்ணுவோம். ஆனா வந்து அவர் சாப்பிட மாட்டாரு. இந்த வருஷம் வந்து சரி நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எக்லெஸ் ரசமலாய் கேக் பண்ணியிருந்தேங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேங்க. ரொம்ப சூப்பர்பா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த டியூலிப் வந்து நைட்டு 12:00 இந்த கேக்கோட இந்த டியூலிப் பூ குடுக்கலாம். பர்பிள் கலர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா என் தங்கக்குட்டி என்ன பண்ணுச்சுன்னா, அவங்க அப்பா வந்ததும் கூப்பிட்டு வந்து ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி, "அப்பா பாருப்பா உனக்கு சர்ப்ரைஸா அம்மா வந்து கேக் பண்ணியிருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்ததும் சொல்லிட்டா. சரி ஓகே. ஏன் ஆதிக்குட்டி இல்லாம 12:00 கேக் கட் பண்ணணும். காலையிலேயே கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கேக் வந்து நைட் கட் பண்ணலங்க. மார்னிங் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச்சு 2ம் ஒண்ணா பண்ணிட்டேங்க. ஏன்னா, அவர் லஞ்ச் எடுத்துட்டு போயிடுவாரு. ஆதிக்குட்டி மோஸ்ட்லி இப்ப வந்து காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வச்சு தான் நான் வந்து கிண்டர்கார்டன் அனுப்புறேன். அவ வந்து பிரேக்ஃபாஸ்ட் நீங்க காலையில பால் குடிக்க வச்சு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம டிஃபன்ல போட்டு குடுத்தோம்னா, மதியம் வரும்போது பார்த்தீங்கன்னா, டிஃபன் பாக்ஸ்ல பாதி அப்படியே இருக்கு. ரொம்ப பசியோட தான் வர மாரி இருக்கு. அதனால இப்பலாம் கொஞ்சம் ஏர்லியா எந்திரிச்சுட்டானா, காலையில பிரேக்ஃபாஸ்ட் குடுத்து தான் நான் வந்து கிண்டர்கார்டனே அனுப்பி விடுறேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, வெண்பொங்கல், சாம்பார், அதுக்கப்புறம் வடை வந்து நைட்டே மாவாட்டியிருந்தேங்க. இட்லி, தோசை பேட்டர் ஆட்டியிருந்தேன். அது கூடயே வந்து உளுந்து கொஞ்சம் ஊற வச்சு நைட்டே ஆட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டேன் வடைக்கு. அதுக்கப்புறம் கேசரி, அப்புறம் தோசை. இதுதான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு காலையிலேயே எல்லாம் ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, இன்னுமே குளிரு ஜாஸ்தியா தான் இருக்குங்க. அதனால இட்லி, தோசை பேட்டர் வந்து நம்ம வெளிய வச்சோம்னா புளிக்காது. அதனால நேத்து ஈவினிங் ஆட்டுன இட்லி, தோசை பேட்டர் வந்து அவன வந்து ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு, அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு, உள்ள நீங்க இட்லி, தோசை பேட்டர் வச்சுட்டு லைட் போட்டு விட்டுட்டீங்கன்னா, ஓவர் நைட்ல வந்து அடுத்த நாளுங்கும்போது உங்களுக்கு நல்லாவே மாவு பொங்கி வந்துடும். எங்க வீட்ல பெருசா யாருமே இட்லி விரும்ப மாட்டாங்கங்க. அதனால எப்பவாவது மினி சாம்பார் இட்லி, இல்லாட்டி இட்லி உப்புமா பண்றக்காக மட்டும் தான் இட்லி ஊத்துவோம். இல்லன்னா மோஸ்ட்லி எல்லா டைமும் தோசை தான். தோசை மாவு இல்லன்னா வந்து 1 நாள் 2 நாள் ஓகேங்க. 3 டே என்ன பிரேக்ஃபாஸ்ட், என்ன டின்னர் பண்றதுன்னு ஒரே யோசனையா இருக்கும். அதனாலேயே மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ் வந்து நான் அரைச்சு எடுத்து வச்சுப்பேன். 8:30க்குள்ள ஆதி அவரு 2 பேருமே வீட்லேருந்து கிளம்பி ஆகணுங்க. ஆதிக்கு வந்து கிண்டர்கார்டன் 8 to 8:30க்குள்ள இருக்கணும். அவருக்கு ரெகுலரா 9:00 மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு 8:30க்குள்ள கிளம்பிடுவாரு. எல்லாரும் மோஸ்ட்லி இப்போ 2 வீக்ஸா வந்து 3 பேருமே ஒட்டுக்கா தான் கிளம்புறோம். அதுக்குள்ள பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா பண்ணிட்டு இருந்தேன். 5:00 வச்ச அலாரம் ஆஃப் பண்ணி கடைசியில வந்து 6:00 ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சாம்பார் வச்சிடலான்ட்டு சாம்பாருக்கு தான் பருப்பு போட்டு விட்டுருந்தேங்க. நான் பருப்பு எப்பவுமே வந்து குக்கரில் வைக்க மாட்டேன். எப்போவாச்சும் ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு சொன்னால் தான் பருப்பு வந்து குக்கரில் வைப்பேன். ஒரு 6:45 போல் ஆதிக்குட்டியும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. வந்தோன்னே அவளை கொஞ்சம் நேரம் வந்து தூக்கி வச்சு கொஞ்சணும். இல்லைன்னா வந்து பார்த்துக்கிட்டே இருப்பா. எப்போ வருவாங்க, எப்போ வந்து தூக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பா. கொஞ்ச நேரம் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு வந்துட்டோன்னா, அப்புறம் அவ பாட்டுக்கு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள இங்க வந்து நான் வெண்பொங்கலுக்கு போட்டு வச்சிருந்தது வந்து ஆயிடுச்சு. வெண்பொங்கல் நீங்க பண்ணும்போது 1 டம்ளர் ரைஸுக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்புங்க. அது கூட ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமா இஞ்சி கிரேட் பண்ணி அதுக்குள்ள போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறம் 1 ஸ்பூன் நெய். இதெல்லாம் போட்டதும் 1 டம்ளர் ரைஸுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் டோட்டலா 4 டம்ளர்.
தண்ணி ஊற்றி ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா கொல கொலான்னு வரும். மொ முதல்ல எனக்கு இது தெரியாது. உள்ளே வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகாமல் இருக்கும். எப்போவுமே சில டைம் எல்லாம் வெண்பொங்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாயிடும். ஸ்பூன்லேருந்து கீழே விழுகாதுல்ல. அதனால உள்ள சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு சூப்பராக வரும் கடையில் கொடுக்குற மாதிரி. கடைசியில ஒரு பேன்ல முந்திரி, மிளகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமா இஞ்சி தாளிச்சு இதில கொட்டி கலந்து விட்டுட்டிங்கன்னா, சூப்பரான வெண்பொங்கல் ரெடிங்க. சைட்லயே நான் வந்து கேசரிக்கும் ரெடி பண்ணிட்டுருந்தேன். இந்த டைம் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் ஊத்தி தான் பைனாப்பிள் கேசரி தான் பண்ணியிருந்தேன். பைனாப்பிள் எசன்ஸ். சைட்ல என் பொண்ணு இருந்துட்டு, "என்னம்மா ஸ்மெல் வருது? என்னம்மா ஸ்மெல் வருதுன்னு?" கேட்டுட்டு வந்து எனக்கு தூக்கி காட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கி காட்டிட்டு, "கேசரி தான் செய்றேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே ஒரு வழியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க. சைடில் சாம்பாரும் கொதிச்சிடுச்சு. கேசரிக்கும் சர்க்கரையெல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவளும் ஃப்ரெஷ்அப் ஆகணும் ஆதின்னு சொல்லிட்டு அப்புறம் அவளை கூப்பிட்டு போய் ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆக்கி விட்டுட்டு வந்தேன். இந்த ப்ரஷ் பண்ண போகும்போது தான் நேற்று கிண்டர் கார்டனில் என்ன நடந்துச்சு, யார் யார் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டோரியும் சொல்லுவாங்க. நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்கள் வீட்லேயும் இப்படி தானான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது கேட்டால் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்கங்க. ஆனால் நம்ம எப்போ லேட் ஆகுதுன்னு சொல்கிறோமோ அப்போ தான் அம்மா அவன் இதை பண்ணாமா, அம்மா அவன் அதை பண்ணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ரஷ் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு வரக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும் எனக்கு. அதுக்குள்ளே என் வீட்டுக்காரரும் அவரும் குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு பர்ஃபெக்டாக ரெடியாகி கிளம்பணுன்னு வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்து சாப்பிட்டு ஆதிக்கு வந்து காலையில் ஊட்டி விடணும். சில டைம் அவளே சாப்பிட்டுப்பா. நம்மளுக்கு வந்து சாப்பிட்டானா 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். நம்ம ஊட்டினா கொஞ்சம் அவசர அவசரமாக சீக்கிரமாக ஊட்டி விட்டுடலாம். அப்புறம் அப்பாவும் பிள்ளையும் கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு சீக்கிரம் வாப்பா. கடைசியில் இவங்க பண்ண டென்ஷனில் அவசரத்தில் கடைசியில் எங்களால் காலையில் கேக் வெட்டவே முடியலைங்க மார்னிங்கு. சரி ஈவினிங் வந்து எல்லோரும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக எல்லோரும் வந்ததுக்கப்புறம் மெதுவாக கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. இந்த டைம் அவரோட பர்த்டேக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே இன்வைட் பண்ணலங்க. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டோட பையன் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த குட்டி பையனுக்கும் இவருக்கும் ஒரே நாள் பர்த்டே. அவன் வந்து இவரை மாமான்னு கூப்பிடுவாங்க. இவர் வந்து அவனை மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவார். மாமாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரே நாள் பர்த்டே வந்தனால சாட்டர்டே செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து செகண்ட் பர்த்டே. அதனால இந்த வீக் சாட்டர்டே செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாரையுமே ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே இன்வைட் பண்ணலங்க. சாட்டர்டே எப்படி இருந்தாலும் எல்லாரும் பார்க்க போகிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் மட்டுமே சேர்ந்து ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணிக்கிட்டோங்க. ஒரு வழியாக எல்லோரும் 8:15க்கு சாப்பிட்டு ரெடி ஆயாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் வந்து கரெக்டாக டைமுக்கு வந்துடும். அது வந்து நம்ம ஆப்பில் பார்த்துக்கலாம். ஆர்விவின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பஸ்ஸு வந்து கரெக்ட் டைமில் வருதா, இல்லை வந்து அதில் பஸ் டிலேனாலும் உங்களுக்கு +2 மினிட்ஸு +3 மினிட்ஸ் டிலேனாலும் உங்களுக்கு அதில் அப்டேட் ஆகிடும். அதை பார்த்துட்டு நம்ம கிளம்பிக்கலாம். ஆனால் இங்கே பஸ் எல்லாம் கரெக்டாக சொன்ன டைமுக்கு வந்துடுங்க. அதே மாதிரி பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் வந்து இஃப் சப்போஸ் நம்மக்கிட்ட ஃபோன் இல்லை அப்படின்னா பஸ் ஸ்டாப்லேயே ஒட்டியிருப்பாங்க. எந்தெந்த பஸ்ஸு எந்தெந்த டைமுக்கு வரும், இந்த வழியாக எந்தெந்த பஸ் போகும், எந்த டைமுக்கு வரும், எந்தெந்த ஸ்டாப் வழியாக போகும்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்லேயே இது மாதிரி ஒட்டி எடுப்பாங்க. அதை பார்த்து கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாட்டர்டே சண்டே மட்டும் வீக் டேஸை கம்பேர் பண்ணும்போது பஸ்ஸோட ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பிலோ 6 இயர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து டிக்கெட் ஃப்ரீ தான் எல்லா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயும். நம்மளுக்கு பெரியவங்களுக்கு வந்து மந்த்லி வந்து 58 ஈரோ டிக்கெட்டுங்க. இதை வச்சு நீங்கள் எல்லா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயும் போய்க்கலாம். ட்ரெயின், பஸ்ஸு எல்லாத்துலேயும் போய்க்கலாம். முதல் 49 இருந்தது. இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக என்னன்னு தெரியல, கொஞ்சம் டிக்கெட் விலை வந்து ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. ஆதியை கிண்டர் கார்டனில் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து என் கிச்சன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃபுல் கம்ப்ளீட் மெஸ்ஸாக தான் இருந்தது. அதை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆதி கூப்பிட்டு வர டைம் ஆகிடுச்சுங்க. 2:15க்கு போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன். கூட்டிகிட்டு வந்துட்டு வடை வந்து காலையில் போடலை. அதனால் அவள் வந்தோடனே அவளுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேறு இருக்குது. ஒரு 5 o'clock ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ளே வந்து சரி வடை போட்டு கொடுத்துடலாம் அவள் சாப்பிட்டுப்பான்னு சொல்லிட்டு வடை எல்லாத்துக்கும் கலக்கி அவளுக்கு மட்டும் போட்டு கொடுத்துட்டு நானும் டீ குடிச்சிட்டு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி முடிக்கும்போது சார் வந்து ஒரு 6 to 6:15க்குள்ளே வந்தார் சாயங்காலம். வந்ததுக்கப்புறம் தான் வந்து எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்.
கேக் வந்து எப்படிடா வரும் கட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எக்ஸைட்மெண்ட்ல பார்த்துட்டு இருந்தோங்க. ஆனா கட் பண்ணும்போது கேக் வந்து சூப்பர்பா வந்தது. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கும் ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, அவர் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு கேக் சாப்பிட்டு. எப்படியோ வந்து எக்லெஸ் கேக் செஞ்சங்காட்டி அவரும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாப்பிட்டாரு. ஆதிக்குட்டியும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டா. கேக் வந்து உள்ள லேயர்ஸ் எல்லாம் பண்ணும்போது நல்லாதாங்க வந்தது. மேல வந்து எனக்கு என்ன பிரச்சனையாச்சுன்னா, அந்த விப்பிங் கிரீம் பண்ணும்போது தான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாச்சு. என்னன்னா, விப்பிங் கிரீம் வந்து நல்லா பீட் பண்ணும்போது, விப்பிங் கிரீம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல திரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கடைக்கு போயிட்டு வந்து, மறுபடியும் இன்னொரு 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்து, நான் ஓரளவுக்கு இது பண்ணி, பீட் பண்ணி மேல மட்டும் லேயர்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். உங்க யாருக்காவது இந்த விப்பிங் கிரீம் வந்து எவ்வளோ நேரம் பீட் பண்ணணும், அந்த ப்ராசஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் கேக் சாப்பிட்டு, அப்படியே வந்து ஈவினிங் வந்து அப்படியே நல்லா ஸ்மூத்தா போச்சுங்க. உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சவங்க இந்த வீடியோவ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.